மாம்பழ மணிக்குமா வாங்க. வணக்கம் ஐயா. முருகையா நல்லா இருக்கே ஐயா. என்ன நீங்க தயவு செஞ்சு மன்னிக்கணும். நான் சொன்ன தப்பான பொறுப்பால உங்களை ஊரை விட்டு அனுப்பும்படி ஆயிடுச்சு. அந்த ஆரம் கடிச்சிச்சுங்க ஐயா. எனக்கு எல்லா ஊரும் தெரியுமா. மந்திரியோட பிஏ அவர் தான் எல்லாம் சொன்னாரு. அவர் தான் எனக்கு இந்த கோயில்ல வேலை வாங்கி கொடுத்தாரு. எனக்கு உங்க மேல கோபமோ வருத்தமோ எதுவும் கிடையாதுமா. எனக்கு நீங்க நிறைய ஆதரவு காட்டிக்கீங்க. அன்னைக்கு முருகன் சோதனை பண்ணி என்ன இங்க அனுப்பிச்சதே நல்லதுக்கு தாமா. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு நேரம் வந்தாச்சு. நம்ம பூனாவுக்கு கல்யாணம் பண்ண போறீங்க. உங்க நல்ல மனசுக்கும் அவளோட நல்ல குணத்துக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும் ஐயா. அம்மா நீங்க என்ன விஷயம் அங்க வந்திருக்கீங்க? உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் உங்களை தாண்டிக்குடி கோயிலுக்கே கூட்டிட்டு போலான்னு வந்தேன். தாத்தா கண்டிப்பா வருவாரு. புவனா கல்யாணத்தை முடிச்சிட்டு வருவாரு. முருகன் சொன்ன மாதிரி எங்க அப்பா வேலுடைய சித்தம் அதுவா இருந்தா அப்படியே நடக்குமா? என் வீட்டுக்கு ஒரு தடவை வந்துட்டு போங்கம்மா. நிச்சயமா வருவேன். வராம இருப்பேனா? எனக்கும் பூனாவை பாக்கணும் போல இருக்கு. அதுக்கு முன்னாடி நுங்கம்பாக்கத்துல என் பிள்ளைங்க இருக்காங்க. அவங்கள பாத்துட்டு நேரா உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். நல்லது, அவசியம் வரணும். கண்டிப்பா வருவேன். என்ன முறையா? பாப்பா போலாம். வரேங்க. ஆத்தா காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. ஒரு வாய் தண்ணியாவது குடி ஆத்தா. இல்லப்பா எனக்கு வேண்டாம். ஆறு மணி சாப்பிட்டானா? எங்க சாப்பிட்டாரு? நான் ஹோட்டல்ல இருந்து டிஃபன் வாங்கி வந்த பார்த்த உடனே உங்களுக்கு உடம்பு சரியில்லை புரிஞ்சுக்கிட்டாரு. ஆத்தா அவர் முகமே மாறி போச்சு ஆத்தா. உண்மையிலே சொல்றேன், இப்படி ஒரு புள்ளைய பெற்றதுக்கு நீ குடுத்து வச்சிருக்கணும் ஆத்தா. வாஸ்தவம் தாயா. 2 பிள்ளைகளை பெத்த 2 சிங்க குட்டிங்க பெரியவன் சொல்லாம கொள்ளாம போய் சேர்த்துட்டான். இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கண் கூட பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த பாவி வேண்டாம்னு தட்டி கழிச்சிட்டானு. எனக்கு உதவி செய்யா. என்ன ஆத்தா அப்படி கேட்ட? எது வந்தாலும் சொல்லு ஆத்தா, உனக்காக நான் செய்வேன். பவனாவை பிடிக்க வரியா? பவனாவியா? என்ன ஆத்தா மறுபடியும் பிரச்சனை உண்டாக பாக்குற? சாமி வேண்டிட்டு விபூதி பூசினா சுரம் காய்ச்சல் எல்லாம் போயிடும். எனக்காக போய் கூட்டிட்டு வந்துறியா? நல்லா இருக்காத்தா. கம்ப்யூட்டர், இன்டர்நெட், செல்போன் உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. இப்ப போய் விபூதியா? வா டாக்டர் போய் பார்த்துட்டு மாத்திரை வாங்கிட்டு வரலாம். ஐயோ என்ன இந்த கொஞ்சம் குடிக்குது? டாக்டர் போய் விடுவேன். டாக்டர் வேண்டாம். இவன் இப்படித்தான் சொன்ன கேட்கவே மாட்டாங்க. பாப்பா போய் கூட்டிட்டு வந்து. சரியா ஆத்தா. எங்க கூட்டிட்டு வர போறான்? நான் தான் கூட்டிட்டு வரணும். இப்பயே போறேன். ஐயோ அழுகுறாயா. வாழ்க்கையில முதல் கிடையா மாப்பிள்ள அழுகுறாயா. அதுவும் இல்லாம நான் சாப்பா குடிக்கிறான். எல்லாம் காரணம் ஒரு புண்ணு. பேருக்கு ஏத்த மாதிரி ராஜாவா வாழ்ந்த என் மாப்பிளைய ஒரு புண்ணு வேண்டான்னு சொல்லிட்டான். ஏன் என் மாப்பிளைக்கு அழகு இல்லையா? நிலப்புற ஆட்சி இல்லையா? இல்ல பேங்க் பேலன்ஸ் இல்லையா? அடியாள் தான் இல்லையா? என் மாப்பிளை விரல் கொடுக்குனா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உலக பேரணி எல்லாம் கியூல நிப்பாளுங்க. இல்லையா மாப்பிளை? போதல்ல அதை செய்ய சொல்லுங்க. இவரோட அருவ பெருமை தெரியாதவங்கெல்லாம் தூக்கி போடுங்க. இதுங்கெல்லாம் ஏழை குசும் பிடிச்சவங்க இல்லையா மாப்பிள? ஏண்டா பரதேசி, எனக்கு பொண்டாட்டியா வரப்போறவளை பத்தி ஏன் எதிரிலே தப்பா பேசுறியா? மாப்பிள அவங்கதான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி அவங்க பொண்டாட்டி ஆகுறது? ஆவா, அவ என் மாப்பிள்ளையோட பொண்டாட்டி ஆவா, ஆக வைப்பேன். அடி மேல அடி வச்ச அம்மிய நகரும். அதே மாதிரி படிப்படியா திட்டம் போட்டு அந்த பொண்ணை என் மாப்பிள்ளையோட மடி மேல கூட வைப்பேன். அது வரைக்கும் நாம யாரும் ஓயக்கூடாது. நாங்க என்ன செய்யறது? நைட் அந்த பொண்ணு வீட்டை வாட்ச் பண்ணி என்ன நடக்குன்னு சொல்லு, மத்த நான் பாத்துக்கிறேன். பூசாரி ஐயா, பூசாரி ஐயா. ஐயோ நேரம் ஆகிட்ட போதே. அம்மா போனா சீக்கிரம் வாமா, நேரம் ஆகுது. வந்துட்டேன்பா. அப்பா ஒரே ஒரு நிமிஷம்ப்பா, சாப்பாடு எல்லாம் கறந்து கிடக்கு, மூடி வச்சுட்டு வந்துடுறேன்ப்பா. ஆயிட்டுமா, சீக்கிரம் வா. அண்ணே அங்க பாருல, பூசாரி வீட்டு கோயில் போறோம். யாரது? உள்ளவங்க வரேங்க. பூசாரி வீட்டுல கோவிந்தன் உள்ள ஐயா சொர்ணத்தம்மா அனுப்பிச்சு வச்சாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போக வேண்டியதானே? அவங்க பூனாம்மா கையில விபூதி மந்திச்சு வச்சா சரியா போயிடும், கையோட கூட்டு வச்சுனாங்க. அப்படியா? அந்த அம்மாக்கு என் பொண்ணுல நம்பிக்கை இருக்கா? அப்ப சரி, யாராலும் கூட்டிட்டு போங்க. அம்மா போனா என்னப்பா? சொர்ணத்தம்மாளுக்கு உடம்பு சரியில்லையா? நீ விபூதி மந்திரிச்சு அவங்களுக்கு பூசணுமா? உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க, கையோட போ. அப்பா நீயும் கூட வாங்கப்பா. ஐயோ எனக்கு கோயில் போகணுமே. அப்பா கோயிலுக்கு போற வழிதானே, வாங்கப்பா. சாமி பூனாம்மா சொன்ன மாதிரி நீங்களும் கூட வந்துட்டு போயிடுங்களேன். சரி வாமா, வாட்டர் போலாம்.
என்னென்ன கதையை மாறுது? ஆமாடா, இப்ப என்னென்ன பண்றது? உடனே அதையும் சொல்லி ஆகணும், திரும்ப கூட போடுறேன். மாப்பிள, ஹலோ, என்ன சொல்லு? அதாவது ஆறுமுக அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கோவிந்த வந்து பூசாரியும் பொண்ணையும் ஆறுமுகத்து வீட்டுக்கே கூப்பிட்டு போறா. அப்படியா? அப்ப உடனே உங்களை ஃபாலோ பண்ணுங்க. அங்க என்ன நடக்குதோ அது உடனே என்கிட்ட சொல்லுங்க. சரி மாப்பிள, அப்படி செஞ்சிட மாப்பிள. என்னையா இப்படி பாக்குறீங்க? நம்ம வீடு தான், வாங்க. அப்படியா? ஆ. ஆமா. அட ஐயாவா, வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. அட கோவிந்தா, நீயும் போய் கூப்பிட்டு வந்துட்டியா? ஆத்தா, போனும் அவங்க அப்பாவும் வந்துட்டாங்க ஆத்தா. வணக்கம்மா. பாபுவனா வணக்கங்க. ஓகே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆக நல்லா இருக்கம்மா. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை தம்பி வந்து சொல்லிச்சு. நான் கோயிலுக்கு புறப்பட்டு இருந்தேன், அம்மாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். போனா அம்மாவுக்கு வந்துருச்சு, விபூதி பூசி விடுமா. சரி, போய் விபூதி தட்டு எடுத்துட்டு வாயே. அம்மா, அந்த படத்துல இருக்கிறது யாருமா? உங்களுக்கு சொந்தமா? என் மகன் ஆறுமுகசாமி. இதுக்கு முன்னாடி அவனை எங்கேயாச்சும் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கம்மா. நானும் என் பொண்ணு இன்னைக்கு மான மரியாதையோட வாழணும்னா அதுக்கு காரணமே அந்த தம்பிதாம்மா. என்ன சொல்றீங்க? அம்மா, இப்ப நாங்க குடியிருக்கிற அந்த வீட்டுல ஏற்கனவே ஒரு தப்பான பொண்ணு குடி இருந்திருக்கு. ஒரு 4-5 பேர் குடிச்சிட்டு வந்து அந்த பொண்ணு நினைச்சு என் பொண்ணு கையை பிடிச்சி வைத்து ஒரே கரடாவ போச்சு. சமயத்துல தம்பிதாமா வந்து காப்பாத்துச்சுமா. நன்றி சொல்றதுக்கு கூட வாய்ப்பு கொடுக்குமா, அது பாட்டு போய்கிட்டே இருந்துச்சு. அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அந்த பிள்ளை யாருன்னு தேடிக்கிட்டே இருக்கேன். இங்க வந்தப்பறதான் தெரியுது அது உங்க பிள்ளைன்னு. அம்மா, தங்கமான பிள்ளைமா அது. அம்மா விபூதி. வாங்கிக்கம்மா, அம்மாவுக்கு பூசி விடு. அப்பா முருகா, வினை தீர்க்கும் வேலுவினை சண்முகா, எல்லா வினையும் தீர்த்து நீ தான்ப்பா காப்பாத்தணும். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் சரியா போயிடும். இதுக்கு தானே நான் உன்னை வர சொன்னேன். போனா பொறுப்பலாமா? சரிப்பா, அம்மா நாங்க போயிட்டு வரோம். புறப்படுறீங்களா? நல்லது. வந்தவங்களுக்கு ஒரு வாய் காப்பி கூட கொடுக்க முடியலையே. பரவாயில்லம்மா. ஏமா, வீட்டுல மருமக இல்லையா? வெளியே போயிருக்கீங்களா? இருந்தா தானே வெளியே போறதுக்கு. என்னம்மா சொல்றீங்க? அவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. என்ன கல்யாணம் ஆகலையா? ஆமா, நான் தப்பா பேசுறதா மன்னிச்சுக்கீங்க. தம்பிக்கு இவ்வளவு வயசாச்சே, கல்யாணம் ஆயிருக்குன்னு தான் நான் கேட்டேன். ஆமையா, என் மகனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு 7-8 இடத்துல பொண்ணு பார்த்தேன். ஒண்ணுமே சரியா அமைய மாட்டேங்குது. அம்மா, உங்க குடும்ப விஷயத்தை பத்தி கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இவ்வளவு நாளா கல்யாணம் நடக்கல. கல்யாணத்துல ஏதாவது வில்லங்கமா, இல்ல ஜாதகத்துல ஏதாவது கோளாரா? ஜாதகத்துல கோளாறு இல்லையா, ஜாதி கோளாறு. பெரிய மகன் கல்யாணத்துல ஏற்பட்ட பிரச்சனை சின்ன மகன் கல்யாணம் வரைக்கும் வந்து சீரழிஞ்சு நிக்குது. அம்மா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே. உங்களுக்கு புரியலையா? இது வரைக்கும் யாருகிட்டயும் சொல்லாத விஷயத்த உங்ககிட்ட சொல்றியா? அப்ப தயா என் மனசு ஆறும், என் மனசு ஆறும்.